பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு நாமத்தினால் இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவராகிய தேவன் இந்த வருடத்தில் கடந்த 4 மாத காலங்கள் கிருபையாய் தேவன் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. தேவன் தந்த நல்ல நாளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நமக்கு தொழிலாளர் தினம். உழைக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஊழிய நாட்களில் உங்களோடு நான் தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருப்பதை சந்தோஷமாய் கருதி எல்லாரும் கண்களை மூடி தேவன் இந்த புதிய மாதத்தை தேவன் தந்ததுக்காக நம்மளோட கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வருடத்தில் 4 மாதங்களை நாங்கள் கடந்து இந்த 5வது மாதத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்த நாட்களை மகிழ்ச்சியாக்கி இந்த கிருபையில் நாங்கள் பெருக இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த கால வேளையில் ஆமென் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதைகள் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தெரிந்த பாடல், என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் எனக்கு செய்தபடியால் முழு மனதாய் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை நம்ம எல்லாரும் செய்து பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. சொல்லுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. சொல்லுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான்,
மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தாமையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதோடு ஸ்தோத்தரிப்பேன் நான். 4 மாதங்களை கடக்க பண்ணினாரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுமா பார்க்கலாம். என் கர்த்தர் 4 மாதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சேர்ந்து முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உண்மையானதோடு அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். முன்பதாக இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு நான் ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் துவக்கத்துல நீங்களோடு பேசின அந்த வார்த்தையின்படியாகவே எல்லா சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றி ஆண்டவரே உம்முடைய கூடார மறைவில வைத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்ததோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டுல எங்கள் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி யோசித்த பொழுதெல்லாம் இந்த கல்வி ஆண்டு முழுவதும் எங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்தீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தீரப்பா. இந்த வெயில் காலத்திலும் கர்த்தர் எங்களை போஷித்து காப்பாற்றி வருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை கிருபையாய் தாங்கி நடத்தி வருகிற இயேசுவை நோக்கி பார்த்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்துக்கு வந்தவளா நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கரங்களை நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில்
அழைப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே என்பவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் வந்தவனாக காலங்களில் எனக்காக நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். மறுபடியும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. நீ செய்த எனக்காக நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதம் முழுவதும் உங்களுடைய தெய்வீக பிரச்சனைகளோடு நடத்தும்படி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது கர்த்தர் இந்த 4 மாத காலமும் ஆண்டவர் நம்மோடு இருந்து குறிப்பாக நம்ம அந்த ஃபினான்ஷியல் இயர் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். இந்த கல்வி ஆண்டை கடந்து வர ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா தருணத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதித்து ஆலோசனை தந்து கிருபையாய் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தி வந்தாரே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி நின்ற இருதயத்தோடு நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆமென். நம்ம 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த தேர்தலில் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நல்ல தலைமைத்துவ தேவன் தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா. ஆண்டவரே, வருகிற 4ஆம் தேதி எங்களுக்கு நீ நல்ல ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தேவனாய் கர்த்தர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் படிக்கிற எல்லா மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவர் இந்த எல்கேஜியிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் பிள்ளைகள் துவண்டு போகாதபடி சோர்ந்து போகாதபடி பிள்ளைகளை கர்த்தர் தாமே உம்முடைய கரத்தினாலே தாங்கி நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
ஆண்டவரே, இந்த வெயில் காலத்தில் யாருக்கும் எந்த பலவீனங்களும் சுகம் வராதபடி ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்கும் நீர் வைத்திருக்கிற சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை தந்து நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து அந்த வார்த்தையின்படியாகவே தேவன் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கத்தில் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து அந்த இடத்திலிருந்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏற்கனவே ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை தந்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி என்று சொல்லி அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் வளர வேண்டும், நீ வாழ்க்கையில் பெருக வேண்டும், நீ இருக்கிற நிலையிலேயே இருக்கக்கூடாது, எல்லா பகுதிகளிலும் நீ சீராய் பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை அறிந்த சத்துருவானவன், விசுவாசானவன், நீ வளரக்கூடாதபடி, நீ பெருகக்கூடாதபடி பலவிதமான தந்திரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையின் இடையில கொண்டு வந்து உங்களை அந்த இடத்திலிருந்து, இந்த நிலையிலிருந்து உங்களை சரிந்து வர பண்ண வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை கொண்டு வந்து உன்னை சோர்வுக்குள் ஆக்கியிருந்தாலும், உங்களை அவநம்பிக்கைக்குள் கொண்டு வந்திருந்தாலும், ஆண்டவராகி தேவன் இந்த மாதத்தில் உங்களை சந்தித்து சொல்லுகிற வார்த்தை, பிசாசுனுடைய தந்திரங்களோ அவனுடைய செயல்பாடுகளோ ஒன்றும் உன்னை ஆசீர்வதிக்க தடை பண்ண முடியாது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆகவே இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை பெருக பண்ணுகிற தேவன். தேவன் முதலாவது மனிதனையும் மனுஷியும் ஆண்டவர் இந்த பூமியில சிருஷ்டித்த பொழுது அவருடைய விருப்பம், அவருடைய ஆவல், அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் பழுகவும் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆதியிலேயே மனிதனை அவர் ஆசீர்வதித்தார். ஆகவே ஆண்டவர் உங்களுடைய பெருக்கத்தை விரும்புகிறவர், உங்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறவர். இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நீ இதுவரையிலும் இருந்த நிலையில் இருக்க போவதில்லை, இருந்த இடத்திலேயே இருக்க போவதில்லை. அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்கள் செய்து வந்த ஊழியங்கள், ஆண்டவருக்காக எடுத்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டுமானாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டுமானாலும், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த கிருபையில் முதலாவது உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யூதாவிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உங்களை அன்பிலே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றும் நீங்கள் யோசித்து தொய்ந்து போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து சரிந்து போகிறதற்காக ஆண்டவர் உங்களை அழிக்கவில்லை. இருக்கிற இடத்திலிருந்து
பெருக பண்ணும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எந்த நிலையிலிருந்து தனி மனிதனாக அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரோ, அவன் அந்த வார்த்தையில் ஆபிரகாமுக்கு சோதனைகள் வராமல் இல்லை. ஆண்டவரே ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்திருந்தாலும் அவன் சோதனைக்குள் கடந்து போன ஆபிரகாமன் தான் பின்னாலே அவன் ஆடு மாடுகளுடைய பெரிய எஜமானாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ஒரு பெருக்கத்துக்குரியவனாய் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதே போல ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய சந்ததியில் வந்ததானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆபிரகாமின் விசுவாசத்தின் பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை வளர்ச்சிக்குள் பெருக்கத்துக்குள் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் அதை தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி, நீங்கள் சிறுமைப்பட்டவனாக இருக்கலாம், நீ எளியவனாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கலாம், நீ எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் அந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை இருக்க விருகிற தேவன் அல்ல. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் அவர். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நீர் என்னை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெருக்கம், ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ஒரு அன்பில் ஒரு பெருக்கம், சமாதானத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தந்து எண்ணி முடியாத நன்மைகளினாலே நிரப்புகிற ஆண்டவர் எங்களோடு கூட எங்களை நடத்த போகிறதுக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த யூடியூப் உட்கார்ந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான பலவீனத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கி இந்த மாதத்தில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் இந்த தேவன் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக AGVPS ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தினை இணைந்து ஆண்டவரை பணியாற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படி ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் கொடுங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களோடு கர்த்தர் இடைப்படுவாராக. God bless you. Thank you. Amen.